தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்தளவுல ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ்த்தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம மீண்டும் கேப்ரியல் அண்ணன் கூட பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா உங்ககிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை, சேனலுக்கு புதுசா வீடியோவை பார்க்க வர உறவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு நாம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம வீடியோவை ஹைப்பும் பண்ணி விடுங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். முதல்ல எப்பவும் மகிழன் அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அப்படியா? அதுக்கான காரணம் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க கேக்குறீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சரிண்ணா, அதை நோட் பண்ணிருக்கேன். எப்போ நீங்க கேட்கும்போது அக்செப்டன்ஸ் ரேட் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? நன்றி மக்களே, நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. சரிண்ணா, இப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் சில நாட்கள்ல ஒரு சர்வே ரிசல்ட் வெளியாக போகுது. ஆனா அது தொடர்பா நமக்கு சில தகவல்கள் முன்கூட்டியே தெரிய வந்துருச்சு. அந்த சர்வே ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜயோட வருகையால அண்ணன் சீமானோட வாக்கு வங்கியில 2 விழுக்காடு அளவிற்கு ஒரு சரிவு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இவ்வளவு நாட்களா சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும், அதை விவாதிப்பாங்க. இப்ப வரப்போற சர்வே ரிசல்ட்ஸ பத்தி வரதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ அந்த அளவுக்கு இப்ப டெவலப் ஆயிருக்கிறோம், டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ரெண்டாவது, இப்ப 2 விதமான சர்வேஸ் இருக்கு. ஒண்ணு அரசியல் கட்சிகள் அவங்க எல்லாம் சர்வே எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சர்வே பார்த்தோம்னா மக்களோட கன்சம்ஷனுக்காக, மக்களுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் சில ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப அரசியல் கட்சிகள் சில சர்வேயை கமிஷன் பண்றாங்க. அந்த சர்வே ரிசல்ட்ஸ் லீக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்றாங்கனாலே ஏதோ ஒரு கருத்துருவாக்கம் பண்றாங்க. அந்த மாதிரியான சர்வேஸ்ல ஒரு கட்சி மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அந்த கட்சி மோசமா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற அஜெண்டாவோட பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு உள்நோக்கத்தோட பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 2 டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சி ஒரு சர்வே எடுத்தாங்க, அந்த சர்வே எப்படியோ லீக் ஆயிருச்சு, லீக் ஆகி இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வெளில வந்திருக்குலாம் சொன்னாங்கனாலே அதுல ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ஒப்பீனியன் போல்ஸோட ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அதுலயுமே நிறைய குளறுபடிகள் இருக்கும். அது செகண்டரி. இப்ப முக்கியமா நான் பார்த்த லெவல்ல நானுமே இந்த சர்வீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். சில தொகுதிகள்ல ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணிலாம் ஒர்க் பண்ணிருக்கோம். நிறைய மாதங்கள் ஸ்பெண்ட் பண்ணிலாம் ஒர்க் பண்ணிருக்கோம். நான் பார்த்த அளவுல 1 இயர்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுப்போம், எப்படி இருக்கு களம் அப்படின்னு பாக்குறது. 1 இயருக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய அந்த சர்வே ரிசல்ட்ஸ லாஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் எடுப்போம்ல, ஆமா, ஃபாஸ்ட் ட்ராக் சர்வேன்னு எடுப்பாங்க. கிட்ட வரும்போது குயிக்கா டக்குன்னு எடுப்பாங்க. 1 இயருக்கு முன்னாடி எடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறது, நிறைய கேள்விகள் கேட்கறது, ஒரு சாம்பிளுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. கிட்ட வரும்போது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுப்பாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா பட்டு எடுப்பாங்க. ஒரு 4-5 ஷார்ட் கொஸ்டின்ஸ் தான், யாரு ஓட்டு போடுற, அதான் முக்கியமான விஷயம். இதுக்கு 2 ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். 1 இயருக்கு முன்னாடி வரக்கூடிய ரிசல்ட்ஸ் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, முக்கியமா நாம் பார்த்த லெவல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, 1 இயருக்கு முன்னாடி நம்ம கேட்போம்ல, கேள்வி கேட்கும் போது சொல்லுவாங்க சும்மா, தம்பி விஜய்க்கு ஓட் போடுவோம், இவருக்கு ஓட் போடுவோம், அவருக்கு ஓட் போடுவோம், கேஷுவலா சொல்லுவாங்க. அவன் சீரியஸா டிசைட் பண்ணிருக்க மாட்டான், யாருக்கு ஓட் போடணுன்றதையே முடிவு பண்ணிருக்க மாட்டான். ஆனா கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா, எல்லா கட்சிகளும் கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிட்ட வர மக்கள் நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற அந்த முடிவு அப்பதான் எடுப்பாங்க. நிறைய வாக்குறுதிகளும் கொடுப்பாங்க. அதுல எது நமக்கு நல்லதோ அதை சூஸ் பண்ணி ஓட்டு போடுறாங்க. சோ யோசிப்பாங்க, இவங்க எதை பண்றேன்றாங்க, அவங்க அதை பண்றேன்றாங்க, நம்ம மாத்தி போடலாமா. 1 இயருக்கு முன்னாடி எந்த கட்சிக்காரங்களும் அவங்களை போய் ரீச் பண்ண மாட்டாங்க, ப்ரெஷர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா கிட்ட வர லோக்கல் ஆட்கள்லாம் அவங்களை ரீச் பண்ணுவாங்க, பணம் விளையாடும், கேம்பெயின் எல்லா இடத்துலயும் அக்ரெசிவான கேம்பெயின். அப்புறம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது டிவில மீடியாலையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகும். சோ அதனால இது ரொம்ப முக்கியம். இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடியே நம்ம இந்த கருத்து கணிப்புகளை பத்தி பேசுறோம்னா அதுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க களத்துல கூடிய சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம், பட் அதை தாண்டி
அப்படிதான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. கிட்ட போகும்போதுதான் ஆன்டி இன்கம்பன்சிலாம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் கிட்ட போகும்போதுதான் யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத ரொம்ப சீரியஸா யோசிக்க ஆரம்பிப்பாங்க சாதாரண மக்கள். கட்சிக்காரங்க எப்பவுமே ஒரே மைண்ட்ல இருப்பாங்க. சாதாரண நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, கிட்ட போக போகதான் அவங்க சீரியஸா கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. இத சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்பவே நம்ம எக்ஸாக்டா கணிக்க முடியாது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்புகளை ஒரு ப்ரொபகண்டா டூலா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கருத்து கணிப்புகள் எலெக்ஷன் வரும்போது நடக்குது. எல்லாரும் சாதாரண ஆட்கள், நம்ம நிறைய நேரம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு பேர்ல ஒரு சர்வே ரிசல்ட்ஸ் எடுத்து விடுறது, சம்பந்தமே இல்லாம ரிசல்ட்ஸ் வரும். இப்ப நீங்க பீகார் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஜாரிட்டி எல்லாருமே நிதிஷ்குமார் பாஜக ஸ்வீப் பண்ண போறாங்கன்ற ப்ரெடிக்ஷனை முன்வைக்கிறாங்க. சில கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் அலைன் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க, ஆர்ஜேடி அலைன் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க. இதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? கம்ப்ளீட்டா துடை தெரியப்பட்டிருக்காங்க ஆர்ஜேடி பிளஸ். ஆனா சில கருத்து கணிப்புகள் அவங்க ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. சோ அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு பிசினஸ் தான். எப்படி மீடியா ஒரு பிசினஸா மாறிடுச்சோ அதே மாதிரி கருத்து கணிப்புகளும் இன்னைக்கு ஒரு பிசினஸா மாறிடுச்சு. மக்கள் மனசுல போலியான நம்பிக்கைகளை விதைச்சு அதன் மூலமா வாக்குகளை அறுவடை செய்யறது, ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றது. மீடியா அந்த வேலையை தானே பாக்குறாங்க. இவரு தான்ப்பா ஜெயிக்க போறாரு, வாக்குகளை வீணடிக்காதீங்க. ஆமா, மீடியா ஒப்பீனியன் பில்டிங்ல மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்கிற மாதிரி ஒப்பீனியன் போல்ஸ்லயும் இப்ப அந்த நரேட்டிவை பில்ட் பண்ணக்கூடிய அந்த ரோல் அந்த ஒப்பீனியன் போல்ஸும் இப்ப பிளே பண்றாங்க. ஸோ அதனால இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதை ரொம்ப சீரியஸா எடுத்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அதை அணுக வேண்டிய தேவை இருக்கு. சில முக்கியமான டேட்டாஸும் நமக்கு கிடைக்கும், பட் அதை தாண்டி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்துருச்சு. 24 மணி நேரமும் நியூஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க கண்டென்ட் எங்க இருந்து வரும்? அதனால புதுசா சோர்ஸ் கொண்டு வருது. கண்டென்ட் வேணும்ன்ற அந்த தேவை ஏற்படும் போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒப்பீனியன் போல்ஸ், அந்த சர்வே, இந்த சர்வே, லீக் ஆன சர்வே, வரப்போற சர்வே, ரகசிய சர்வே, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வே ரிசல்ட்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. இது எல்லாமே ஒப்பீனியன் கிரியேட்டிங் வேலையும் இது பார்க்குது. டிவிஸ்க்கு அவங்களோட ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கும் இதெல்லாம். மக்களை இப்படி எல்லாம் ஃபேக் சர்வேஸை ரிலீஸ் பண்ணி மேனிபுலேட் பண்றது ஜனநாயக விரோதம் இல்லையா? தப்பு தானே? நிறைய ஜனநாயக விரோத விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஊழல் கண்மூடித்தனமா நடக்குது. அது டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு விஷயம் தான். ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் கண்மூடித்தனமா நடக்குது, இந்தியா ஃபுல்லா இருக்கு. அது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம்தான். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. அரசியல்வாதி கையில நிறைய பணம் போய் சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மீடியா ஹவுசஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒப்பீனியன் போல்ஸ், எக்ஸிட் போல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரச்சனை தான், இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ் கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் வரும்போது பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொசைட்டிக்குள்ள இந்த பணத்தை எல்லாம் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கட்சிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்ததுன்னா எவனும் வெளில வர மாட்டான். ஆனா எலெக்ஷனுக்கு முந்தின நாள் பாருங்க, எலெக்ஷனுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் பாருங்களேன், ஃபுல்லா எல்லாம் வெளில தான் இருப்பாங்க. அப்ப எப்படி ஃபங்க்ஷனா சிஸ்டம்? காசு கொடுத்தா அவங்க எல்லாம் வெளில வருவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி காசு கொடுக்க வேண்டிய தேவை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. சோ காசை இறக்குறாங்க, ஆட்கள் வெளில வராங்க. ஆனா மக்கள் பிரச்சனை வரும்போது இவன் எவனுமே வெளில வர மாட்டான். சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்கான சிஸ்டமா நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். பட் இப்படிதான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விதங்கள்ல ஒப்பீனியன் பில்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு விதமான ஒப்பீனியன் பில்டிங் எக்ஸசைஸ் தான். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். டிவிகே ஸ்பெசிபிக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒப்பீனியன் போல்ஸ் இதெல்லாம் சார்ந்துதான் இருக்கு. நரேட்டிவ் பில்ட் பண்றது, நரேட்டிவ் பில்டிங் தான். ஏன்னா அவங்க கிட்ட ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ட்ராக் ரெக்கார்டு இருந்ததுன்னா நான் 10% ஓட்டு வச்சிருக்கேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க ட்ராக் ரெக்கார்டே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, ஃபேக்கா ஒரு கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்றீங்க. எங்களுக்கு மினிமம் 20% ஓட்ஸ் இருக்கு, எங்களுக்கு மினிமம் 2 crore ஓட்ஸ் இருக்கு, நாங்க எலெக்ஷன் வச்சா இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு ஒரு ஃபேக்கான நரேட்டிவை பில்ட் பண்றீங்க. அதுலயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அதுவும் இல்லாம அவங்க கிட்ட பெரிய ஸ்ட்ராட்டஜி டீமும் இருக்கு, நிறைய பணமும் இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பண்றாங்க. இதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுல உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்ன பொறுத்தளவுல டிவிகேவுக்கு 5 to 10% ஓட்ஸுக்கு மேல போகாதுன்றதான் என்னோட ஸ்ட்ராங்கான. இந்த சர்வேல இந்த முடிவு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, மக்கள் கிட்ட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேள்வியை முன்வைக்கும் போது, நான் விஜய்க்கு போடுவேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட கூடுதலாக இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டுச்சான்.
இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டபோது நாங்க சீமானுக்கு ஓட்டு போட்டோம், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலதான் 2% ஓட் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நுட்பமான புரிதல் இருக்குல்ல. எனக்கு தெரியல இவங்க போய் எடுத்தாங்களா. இப்ப நம்மளே நாளைக்கு ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணலாம். நான் யாரையும் மட்டம் தட்டிலாம் பேசல. அதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குதான். சோ அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு டீமை லீட் பண்ணும்போது நான் ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கா இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம்னா அந்த மக்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அது. சோ நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தர் ஃபீல்டுக்குள்ள போறாருன்னா நான் கிராஸ் செக் பண்ணுவேன். அவரை சொல்ற இடத்துல அவர் இருக்காரான்னு செக் பண்ணுவேன். ஒருத்தருக்கு ஒரு ஏரியா அலோகேட் பண்ணிருப்போம்ல, அந்த ஏரியாவில் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். நிறைய நேரங்கள்ல ரேண்டமா செக் பண்ணுவேன். அதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஃபோன் நம்பர்ஸ்லாம் அப்பவே ஃபோன் நம்பர்ஸ் திருப்பி நான் ரேண்டமா சில ஃபார்ம்ஸ் பிக்கப் பண்ணி அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கேட்டாங்களா இல்லையா, அப்பதான் ஓரளவுக்கு ஆக்குரேட்டா இருக்கும். இந்த அளவுக்கு கேர் எடுத்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலா பண்ணுவாங்க. ஒண்ணு 10 சாம்பிள் எடுத்தா நாங்க 100 சாம்பிள் எடுத்தோம்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல. ரெண்டாவது அந்த 10 சாம்பிளையுமே ஒழுங்கா எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன ஆகும்னா அவங்க ஈஸியான விஷயத்த பண்ணிட்டு வந்துருவாங்க. சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. அங்க ஒரு 4-20 வயசு பசங்க இருப்பாங்க, காலேஜ் பசங்க இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு சாம்பிள் எல்லாம் முடிச்சுட்டு போயிருவாங்க. இல்லைன்னா வயசான ஆட்கள் ஈஸியா கொடுத்துருவாங்க. ஒர்க் பண்ற ஆட்கள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் கொடுக்க கொஞ்சம் கஷ்டம். அவங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, 20-30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ அங்கெல்லாம் போக மாட்டாங்க. வயசான ஆட்கள் ஒரு 4 பேர், இவங்க ஒரு 4 பேர், இப்படி ஓட்டிடுவாங்க. சோ நீங்க கரெக்டான பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க கரெக்டா டைட்டா பிடிக்கணும். இவ்வளவு கரெக்டான நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. சோ அதனால நான் பர்சனலா எனக்கு இது ஓரளவுக்கு தெரியும். அதனால ரொம்ப சீரியஸா நான் எடுத்துக்க மாட்டேன். சில முக்கியமான நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. இப்ப ஆக்சிஸ் மை இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சில நேரங்கள்ல கரெக்டா பண்ணிருக்காங்க. அவங்களுக்குமே சில நேரங்கள்ல பார்த்தா பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். ஸ்டுடியோல உட்காந்து அழுத கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக்சிஸ் மை இந்தியாவோட ஃபவுண்டர் தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. எனக்கே இப்படி ஆயிருச்சுங்க. ஆமா, நான் கணிச்சேன், அது நடக்கல. இந்த மாதிரியான கூத்துகள்லாம் நடக்கும். சோ இப்போ ஓகே ஃபைன், இப்ப நீங்க சொல்ற மாதிரியே என்டிகேவுக்கு ஓட் குறையுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, நான் இல்லைன்னா மறுக்கல. மேபி ஸ்லைட்டா ஏறலாம், மேபி ஸ்லைட்டா குறையலாம், மேபி 8% தக்க வச்சுக்கலாம். பட் என்னோட கணிப்பு என்னன்னா ஒரு 8 to 10 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி கம்மியாவது கூட வச்சுப்போமே, ஒரு 2% சொல்றாங்க. என்டிகேவுக்கு அது பெரிய பாதிப்பு இல்லைன்னு பாக்குறேன். ஓகே, ஏன்னா என்டிகேவை பொறுத்தளவுல அவங்க பணத்தை வச்சோ ஹைப்பை வச்சோ ஓட்டக்கூடிய ஒரு கட்சி இல்லை. ஸ்டெடியா அவங்க 1%ல 8% க்ரோ பண்ணிருக்காங்க பார்ட்டியை. அந்த பார்ட்டியோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஐடியாலஜியை தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு தெரியாம இருக்கலாம், பட் தமிழ் நேஷனலிசம்னு ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி கம்யூனிசம்னா எல்லாருக்கும் தெரியுமோ, எப்படி திராவிடம்னா எல்லாருக்கும் தெரியுமோ, அதே மாதிரி தமிழ் தேசியம்ன்ற கான்செப்ட் எல்லாருக்கும் போயிருச்சு. அது போக சாலிடான கோர் தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி பிடிப்புள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப்பையும் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ஒரு குரூப் களத்துல இருக்காங்க. சோ நீங்க இந்த விஷயத்த பண்ணியாச்சு. அந்த ஐடியாலஜி களத்துல மக்கள்கிட்ட போயாச்சு. அந்த ஐடியாலஜி பிடிப்புடைய யங்ஸ்டர்ஸும் களத்துல நிறைய பேர் இருக்காங்க. இதை நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த கட்சிக்கு 6% ஓட் ஆனாலும் சரி, 5 ஆனாலும் சரி, 4 ஆனாலும் சரி, இந்த குரூப்பை நீங்க எதுவும் பண்ண முடியாது. அவன் தான் முக்கியமான ஆளு நான் பாக்குறேன். இந்த ஓட் போடுறவங்க சில நேரங்கள்ல கிளாமருக்காக போவாங்க, சில நேரங்கள்ல வேற விஷயம் எதிர்பார்த்து போவாங்க, சில நேரங்கள்ல அரசியல் புரிதல் இல்லாமலும் மாத்தி எல்லாம் போடுவாங்க. எனக்கு அது பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கல. இந்த உருவாக்கி வச்சிருக்க ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் கேபிட்டல். ஓகே, ஒரு கட்சியோட மூலதனம் தான். இப்ப நான் டிவிக்கே விமர்சிக்கிறதுக்கான காரணமே அதுதான். அந்த மாதிரியான குரூப் அந்த கட்சிகிட்ட கிடையாது. அந்த கட்சி கிட்ட 2 கோடி ஓட்டு கூட இருக்கலாம். சிலவங்க சொல்றாங்க அந்த டிவிக்கேவுக்கு 2 கோடி ஓட்டு இருக்குன்றாங்க. ஆனா நான் சொல்றேன், ஐடியாலஜிக்கல் பிடிப்புடைய ஆட்கள் 20 பேர் கூட அந்த கட்சியில கிடையாது. ஐடியாலஜினா என்னன்னே தெரியல. ஐடியாலஜியை கேட்டா இஷ்யூஸ பேசுறாங்க. ஆமா, இந்த இஷ்யூலாம் தான் எங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறாங்க. குழப்பமா இருக்கு. உங்க கட்சியில 10,000 பேர் இருந்தாலும் 1000 பேர் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியோட ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்டோட இருக்காங்கன்னா அது போதும் நீங்க ஜெயிக்கிறது. உங்களுக்கான காலம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வர அடிச்சு நீங்க தூக்கி வீசிடலாம் எல்லாத்தையும். உங்க டைம் வரும்போது ஸ்கோர் பண்ணலாம். உண்மை. ஆனா உங்ககிட்ட 2 கோடி மெம்பர்ஸ் இருந்தாலும் ஐடியாலஜிக்கல் பிடிப்போட 10 பேர் தான் இருக்காங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஒரு கட்சியோட அசர்ட்ன்றது அதுதான். அதை வச்சு பார்க்கும்போது நான் எப்படி பாக்குறேன்னா, டிவிகேவுக்கு இந்த எலெக்ஷன்ல ஸ்கோர் பண்ண முடியும், 5-10% ஓட்ஸ் வாங்க முடியும். ஆனா 2 எலெக்ஷன் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் காணாம போயிடும். அப்ப அந்த புது மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கரெக்ட். ஐடியாலஜி இருக்கக்கூடிய கட்சிக்கு அது ஓப்பன் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கமல் எடுத்துப்போம்.
19ல 21ல அரௌண்ட் 3% ஓட்ஸ் வாங்குறாரு. அந்த ஓட்ஸ் இப்ப என்னாச்சு, ஸ்கேட்டர் ஆயிருக்கும்ல, செதறி போயிருக்கு. அது உங்களுக்கு புது மார்க்கெட்டா ஓபன் ஆகுது. ஆனா இப்ப விஜய் இன்னும் அதிகமா பிரிக்க போறாரு, அவரை விட அதிகமா பிரிக்க போறாரு. பட் அதுவும் ஒரு பாயிண்ட்ல வெளியே செதறும், அதை உங்க நீங்க தட்டி தூக்கலாம். அது போக இன்னும் நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப அந்த பேலன்ஸே ஷிஃப்ட் ஆகுது. இப்ப என்ன ஆகுது, திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அதுக்கான காரணம் திமுகவுக்கு உள்ளுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு அப்படின்றது கிடையாது. திமுகவுக்கு சூழல் ஃபேவரபிளா இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடைஞ்சிருக்கு. அதிமுக பாஜக கொஞ்சம் வச்சிருக்காங்க, என்டிக்கு கொஞ்சம் வச்சிருக்காங்க, டிவிக்கு அதை குறி வைக்கிறாங்க. இந்த சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3 சைடா உடையுது. இது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜை கிரியேட் பண்ணுது. அதனால என்ன ஆகுது, தொடர்ச்சியா 2 தடவை திமுக ஜெயிக்கலாமோ அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுக இன்னும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் வீக் ஆனாங்கன்னா அதுவும் என்டிகேவுக்கு பெரிய ஒரு ஸ்கோப். இன்ஃபேக்ட் 2 டைம்ஸ் கண்டினியூஸா டிஎம்கே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி ஜெயிச்சுட்டாங்கன்னா இம்மிடியட்டா என்டிகேவுக்கு நிறைய சிக்கல் வரும். ஏன்னா டிஎம்கே டஃபா டீல் பண்ணுவாங்க, ஒரு பூஸ்டும் அவங்களுக்கு இருக்கும். 2 டைம்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஹைப்போட வருவாங்க. ஆனா லாங் ரன்ல என்ன ஆகும்னா, திமுகவை எதிர்க்க வேண்டிய தேவையும் சொசைட்டிக்குள்ள ஏற்படும். அப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஏதோ ஒரு அரசியல் சக்தியை நோக்கி கன்சாலிடேட் ஆகணுன்ற தேவையும் ஏற்படும். ஸோ அந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஐடியாலஜிக்கல் பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுல நான் வந்து என்டிகே கட்சின்னு கூட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. தமிழ் நேஷனலிசம்ன்ற ஐடியாலஜி நம்ம பிரைமரியா வைப்போம். அந்த ஐடியாலஜி யார் நல்லா ஸ்ட்ராங்கா இறுக்கமா பிடிச்சிட்டு மக்கள் அவங்கள நோக்கி போவாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க நோக்கி போவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் நான் எப்படி பாக்குறேன்னா, இது என்டிகே ஸ்கோர் பண்றதுக்கான எலெக்ஷன் கிடையாது. ஏன்னா போட்டி அதிகம் இந்த எலெக்ஷன்ல. புதுசா விஜய் உள்ள வந்திருக்காரு, அது போக விஜய்க்கு அதிகமான மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது, இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆனா இந்த எலெக்ஷன்ல என்டிகேவோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு 8% ஓட்ட ஹோல்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா வாங்க முடிஞ்சாலும் நல்லது, கம்மியா வாங்கினா கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். பட் ஓரளவு கட்சியை ஹோல்ட் பண்ணி வச்சாச்சுன்னா 31ல அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். சரிண்ணா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். அண்ணன் சீமானை வைத்து தந்தி டிவி பிரஸ் மீட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நிறைய இளைஞர்கள் அண்ணன் சீமான் கிட்ட நேரடியா கேள்விகளை முன் வச்சாங்க. அதுல ஒரு கேள்வி மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. என்னன்னா, நீங்க LGBTQ இத ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு இளைஞர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அண்ணன் சீமான் வந்து, இல்ல, இயற்கைக்கு முரணான எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆதரிக்க மாட்டேன், என்னுடைய கட்சியும் இயக்கமும் அதை ஊக்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப கரெக்ட் தான், ஓரளவுக்கு ஒரு ஹேண்டில் பண்ண விதம் கரெக்ட் தான். இப்ப எல்லா இடத்துலயும் போய் LGBTQ பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பர்சனல் ஒண்ணு இருக்கு, சோசியல்னு ஒண்ணு இருக்கு. நான் யாரோட இருக்கணும்ன்றது அது என்னோட பர்சனல் விஷயம். இப்ப ஒருத்தருக்கு ஆப்போசிட் செக்ஸை பார்த்து அட்ராக்ஷன் இல்லை, அவரு ஆணோட இருக்காருன்னு வச்சுப்போம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அவரோட பர்சனலான விஷயம். ஆனா சில நேரங்கள்ல எங்க பிரச்சனை வருதுன்னா, நீங்க அந்த ஐடியாலஜிய அந்த கான்செப்டை சொசைட்டிக்குள்ள புகுத்த நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எஜுகேஷன்ல அதை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ல அது நடந்தது, அது பெருசா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ட்ரம்ப் அவருக்கு வந்து அது ஒரு முக்கியமான காரணம். நீங்க எக்ஸ்ட்ரீமா லெஃப்ட் போறீங்க, அத ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல அதை புஷ் பண்றது, ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அதை புஷ் பண்றது, அப்படி அதை உள்ள எல்லா இடத்துலயும் புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரைட் விங் போலரைசேஷன் நடக்குதாங்க. ஸோ அப்படி நீங்க உங்க கான்செப்டை வெறித்தனமா உள்ள கொண்டு வரீங்கன்னா அது எனக்கு சிக்கல். அது எதுவாகவும் இருக்கலாம். இப்ப ஒரு காலத்துல சர்ச் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரியான ஹோமோசெக்சுவல்ஸா இருக்கலாம், லெஸ்பியன்ஸா இருக்கலாம், இவங்களுக்கு எதிராக ரொம்ப அக்ரெசிவா போனாங்க சர்ச். அது சர்ச்சோட வேலை கிடையாது. அவன் பர்சனலா என்ன பண்றான்றது அவன் வேலை. அவனுக்கு ஆணோட இருக்குன்னு நினைச்சானா அவன் இருந்துட்டு போறான். ஆனா பைபிள் படி அது தப்பு தானே. அது இருக்கட்டும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு உலகத்துல இருக்க எல்லாருமே பைபிள் படி நடக்க முடியுமா என்ன? நீங்க பைபிள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க அது மாதிரி நடந்துக்கோங்க, அதுபடி நடந்துக்கோங்க. அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்குன்னு நீங்க எல்லாருமே இப்படிதான் நடந்துக்கணும்னு நீங்க சொல்ல முடியாது. இறைவனோட கட்டளைக்கு எதிராக நடக்கிறவங்கள நாங்க தண்டிக்கிறோம்னு சர்ச்சு சொல்லுச்சு இல்ல, அது தப்புன்றேன். அது உன் பிசினஸே இல்லைன்றேன். ஒருத்தன் அதான் சொல்றேன், இண்டிவிஜுவல் சோசியல், அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சொசைட்டி சார்ந்த சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம், இண்டிவிஜுவலோட வீட்டுக்குள்ள நீங்க மூக்க உடைக்க கூடாது. அதுல நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். இதுல என் ஸ்டாண்டு வேறையா இருக்கலாம், ஆனா நான் என் ஸ்டாண்டு வேறையா இருந்தாலும் நான்
உனக்கு பிடிச்சதை நீ பண்ணிக்க, அதுல நான் என்ன பண்ண முடியும்? நீ என் வீட்டுக்குள்ள வரதே நான் அலோவ் பண்ண மாட்டேன், நான் உன் வீட்டுக்குள்ளயும் வர மாட்டேன். சொசைட்டிக்குள்ள அதை திணிக்காது. ஆனா இதை ஒரு பிரச்சாரமா கொண்டு போறது சிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சர்ச் அடுத்தவனோட பிஹேவியர் இப்படி இருக்கணும்னு டிக்டேட் பண்றதும் தப்பு. அதே மாதிரி LGBTQ காரங்க இதை ஒரு கேம்பெயினா கொண்டு போறதும் தப்பு. சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும்? இது கரெக்ட் நினைச்சா அவன் சின்ன வயசுலயே வேற மாதிரி ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சான். அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு யூரோப்ல ஒரு ப்ரொஃபசர் எனக்கு தெரியும். அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியில இந்த மாதிரி ஆயிப்போச்சு, சின்ன பையன், அவன் 14 years தான், அவன் நான் வேற மாதிரியான ஒரு ஜெண்டரா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான மன அழுத்தத்துல இருக்காங்க. அந்த பையனோட விருப்பப்படி செயல்படலாம், பட் 14ன்றது ரொம்ப சின்ன வயசு, இந்த வயசுலயே அதை பண்ணக்கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க இருக்கக்கூடிய சூழல் அந்த பையனை இப்படி புஷ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. இது நடக்கக்கூடாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள உனக்கு வேலையே கிடையாது. இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல், அப்புறம் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வேற வேலை இருக்கு. பர்சனலா உங்களுக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னா அதை பண்ணுங்க, உங்க ஸ்பேஸ்க்குள்ள நீங்க அதை பண்ணுங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை அலோவ் பண்ண முடியாது. ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அது அலௌடு கிடையாது. இப்ப எப்படி நான் ஓப்பனா இருக்கேன்ல, எனக்கு வேற பார்வை இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவுல நான் அதை அன்நேச்சுரலா தான் பாக்குறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதை நேச்சுரலா நான் பார்க்கல. நேச்சுரல்ன்றது என்னன்னா, இப்ப மரங்கள் காடுகள்லாம் இருக்கு, அது ஏன் நேச்சர் நம்ம சொல்றோம், ஏன் அதை நேச்சுரலான விஷயம் சொல்றோம்? ஏன்னா அது மரங்கள் காடுகள் 1000 years முன்னாடி இருந்தது, 2000 years முன்னாடி இருந்தது, மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. சோ ரீப்ரொடியூஸ் ஆகி தான் இன்னைக்கும் அது இருக்குல்ல. ஆமா, ரீப்ரொடியூஸ் ஆகலன்னா இன்னைக்கு இருக்காது. சோ அதுதான் நேச்சர். ரீப்ரொடியூஸ் ஆனாதான் ஃபியூச்சருக்கு அதை நீங்க கடத்த முடியும். சோ அதுக்கு எதிராக போகக்கூடிய விஷயங்கள் நேச்சுரலா இருக்க வாய்ப்பு இல்லை. நேச்சருக்கு எதிரான விஷயங்கள் எக்ஸ்டென்ட் ஆயிரும் போய், அது கடந்து 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 நெக்ஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஆகாது. சோ அந்த வகையில இங்க ஓரின செயற்கைன்னு வரும்போது அதுக்கான ஸ்பேஸ் இல்லைங்க. சோ நான் பர்சனலா அது நேச்சுரலான்னு கேட்டீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா நீ நேச்சுரலான விஷயத்தை தான் பண்ணணும் நான் சொல்ல முடியாது. அது உன் பிரச்சனை, உன் பர்சனல் நீ வச்சுக்க. ஆனா அதை கொண்டு வந்து சொசைட்டிக்குள்ள நுழைக்காது. அதை நீங்க ஆனா ஒரு ப்ரொபகண்டாவா, ஒரு கேம்பெயினா, எல்லாரையும் செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை பண்ணாதீங்க. அத சமீபத்துல அந்த வேலைகள் தான் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஒலிம்பிக்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ற வேலை நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா பிரச்சனை அது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஏற்படுத்துது. சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, இந்த ஜெண்டர் ஒருத்தர் வந்து ஒரு ஆண் என்ன பண்றாரா, நான் பெண்ணை ஐடென்டிஃபை பண்றேன்றாரு. அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் வந்து ஃபீமேல் கேம்ஸ்ல போட்டியிட அலோவ் பண்றாங்க. அவர் கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாரு. மேல் கேட்டகரியில 100க்கு மேல ரேங்க்ல இருக்காரு அவரு. ஃபீமேல் கேட்டகரிக்கு போகும்போது கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாரு எல்லா மெடல்ஸையும். சோ அப்ப நீங்க இந்த விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இன்ஸ்டிடியூஷன் டேமேஜ் ஆகுது. ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனை பில்ட் பண்ணிருக்கீங்க, மெடல்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகுது. நீங்க சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் நிறைய பெண்கள் அங்க போய் ட்ரெயின் பண்றாங்க. அந்த லைஃப்ல நிறைய எஃபோர்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெயின் ஆகுறாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க உழைப்பு ஃபுல்லா வேஸ்டா போச்சுல்ல. சோ இந்த பேசிக்கான விஷயங்கள் வேணும். நீங்க பர்சனலா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். நான் அதுல எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். அடுத்தவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல நம்ம மூக்க நுழைக்க கூடாது. அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போடணும், நீ நேச்சுரலா தான் இருக்கணும், அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. உனக்கு அன்நேச்சுரலா இருக்குன்னு நினைச்சா எப்படி அதை அப்படி கூட நான் சொல்ல விரும்பல. அது அவன் இஷ்டம், அவன் என்னாலும் பண்ணிட்டு போறான். நான் நிறைய அன்நேச்சுரலான விஷயங்கள் பண்றேன்ல, சொசைட்டில நம்ம எல்லாம் பண்றோம்ல. இப்ப நம்ம உட்காந்து டாஸ்மாக்ல வந்து குடிச்சிட்டு இருக்கோம், அது என்ன நேச்சுரலான விஷயமா? அது அன்நேச்சுரல் விஷயம் தான். சோ சாதாரண மனிதர்கள் ஏகப்பட்ட அன்நேச்சுரல் விஷயத்த பண்றாங்க. பர்கர் சாப்பிட்டு இருக்கோம், அது நேச்சுரலான விஷயமா? அது இயற்கையான உணவா? இல்ல. ஆனா இந்த குழு வந்து தங்களுடைய இயல்பை நேச்சர்னு காட்டிக்கிறதுக்காக இயற்கையிலேயே இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் தங்க கூட சேர்த்துக்கிட்டு நாங்களும் நேச்சர் தான் அப்படின்னு காட்டுறாங்க. இது தப்பு தானே? இப்ப சிம்பிள்ங்க. இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன், ஒரு விஷயத்த நம்புறேன்னா அதுக்கு தேவையான அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷனை நான் போட விரும்புவேன். ஒரு ஹிந்துத்துவவாதி இருக்காருன்னா அதுக்கு அந்த ஐடியாலஜிக்கு அவருக்கு இன்னைக்கு அது தேவைப்படும். ஆனா அதுக்கு தேவையான ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷனை அவரு உருவாக்க முயற்சி பண்ணுவார். தமிழ் தேசியவாதினா அந்த சித்தாந்தத்துக்கு இன்னைக்கு தேவை இருக்குன்னு அவர் கையில் எடுக்கிறார். ஆனா என்ன பண்ணுவாரு, அதுக்கு தேவையான வரலாற்று அடித்தளத்தையும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷனை போட முயற்சி பண்ணுவாங்க. ஹிஸ்டாரிக்கலாவும் இருந்திருக்காது, அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வருவாங்க. அவங்க அதை பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை ஒரு ப்ரொபகண்டாவா நீங்க கொண்டு போகாதீங்க. உங்க ஆர்குமெண்ட் நீங்க முன்வைங்க, இது டெமோக்ரஸி தானே. நீங்க ஸ்கூல்ஸ்ல பண்றீங்கன்னா அது ஜெனரலான ஒரு இன்ஸ்டிடியூஷன், அங்க போய் அதை ப்ரொபகண்டாவா உள்ள திணிக்காதீங்க. அதுக்கு போயிட்டு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இருக்கு.
அங்க அலோவ் பண்ணிருக்கூடாது ஒரு கவர்மெண்ட். பாட புத்தகத்துல வேற சேர்க்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன பசங்களை சின்ன வயசுலயே அது குழப்பிடும். ஓகே. சோ அதனால அங்கதான் நமக்கு சிக்கல் வருது. இதை ஒரு ப்ரொபகேண்டாவா கொண்டு வரும்போது, அதை நீங்க குளோரிஃபை பண்ணும்போது, அது ஏதோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி மாதிரி நீங்க கொண்டு போகும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, அதை மற்ற ஆட்களுக்கு நிறைய பேர்ட்டு கொண்டு போறீங்க. ஒரு ஐடியாலஜியை நீங்க அதை ஸ்ப்ரெட் பண்றீங்க. கரெக்ட். அங்க அது சிக்கல். ஒரு சொசைட்டில ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது பேக் ஃபயர் ஆகும். யூஎஸ்ல அது நடந்திருக்கு. நீங்க யூஎஸ்ல ட்ரம்ப் உருவாக்குனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இவங்க. ட்ரம்ப் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட்னு சொல்றோம்ல, அது காரணம் நீங்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போனீங்க. எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போனீங்கன்னா இன்னொரு சைடுல எக்ஸ்ட்ரீம் ரைட் வெடிக்கும். அவர் வந்த உடனே இதுக்கப்புறம் அமெரிக்காவில 2 ஜெண்டர் தான், ஒன்னு மேல இன்னொன்னு ஃபீமேல். டிரான்ஸ்ஜெண்டர் கூட ஏத்துக்கலாம். ஆமா, நீங்க எதெல்லாம் முற்போக்குன்னு சொல்லி கட்டமைச்சீங்களோ அது எல்லாத்தையும் உடச்சு தூக்கிட்டார். அப்ப நீங்க எதெல்லாம் நம்ம சாதனைகள் நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பின்னுக்கு தள்ளிட்டார். சோ அதனால நிஜமா உண்மையான சாதனைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்ப ஆமா, ரேஷியலா சில விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் கூட பின்னுக்கு போயிருக்கு. சோ அதனால எக்ஸ்ட்ரீமா நீங்க போகக்கூடாது. இப்ப ஜோர்டன் பீட்டர்சன் ஒருத்தர், நான் எப்பவுமே அவர் அடிக்கடி நான் அவரை கோட் பண்ணுவேன். முக்கியமான ஒரு சைக்காட்ரிஸ்ட், இன்னைக்கு பெரிய இன்ஃபுளுன்ஷியலான ஒரு இன்டலெக்சுவல். அவர் ஒரு புக் எழுதினாரு. நேத்து அதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் படிச்சேன். 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப் நினைக்கிறேன். 12 ரூல்ஸா 11 ரூல்ஸா ஏதோ ஒன்று, 10 ரூல்ஸா ஏதோ ஒரு 10 ரூல்ஸ் ஃபார் லைஃப் என்னமோ. அதுல இன்ட்ரோடக்ஷன்ல அவரோட நண்பர் ஒருத்தர், பல ஆண்டுகளா ஜோர்டன் பீட்டர்சனோட க்ளோஸா இருந்த நண்பர் ஒருத்தர் அதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஜோர்டன் பீட்டர்சனோட வீட்டுக்கு போனா ஒரு வித்தியாசமான வீடு. சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய சோவியட் ஆர்ட் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் ஆர்ட் இருக்குல்ல, அது விற்பனைக்குலாம் நிறைய வருது. ஏன்னா அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க எல்லாத்தையும், விற்பனைக்கு நிறைய வருது. இவர் அந்த ஆர்ட்டை நிறைய வாங்கி வச்சுப்பாராம். வாங்கி வச்சு வீடு ஃபுல்லா சோவியட் ஆர்ட்டா இருக்குமா, கம்யூனிஸ்ட் ஆர்ட்டா இருக்குமா, அவங்களோட இந்த ப்ரொபகண்டா மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வீடு ஃபுல்லா வச்சிருக்காரட்டா. அவர் ரெஸ்ட் ரூம் போனா, பாத்ரூம் போனா கூட சோவியட் ஆர்ட் தான் இருக்குமா. அப்ப உடனே ஒருத்தன் பாக்குறான்னா அவனுக்கு என்ன தோணும்னா, இவருக்கு கம்யூனிசம் மேல பெரிய ஈடுபாடு இருக்கு, சோவியட் ஆர்ட் மேல பெரிய அட்ராக்ஷன் இருக்கு, சோவியட் ரஷ்யாவை இவரு பெருசா நினைக்கிறாருன்ற ஒரு பார்வை தான் வரும். ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. அவரு வீடு ஃபுல்லா சோவியட் ஆர்ட்டை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, திரும்பவும் அந்த மாதிரியான தவறு நடந்துடக்கூடாது, அதுக்கு என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்ன சுத்தி இவங்களை வச்சுக்கிட்டாதான் எனக்கு அந்த விஷயம் வரும். இந்த அளவுக்கு பாக்குறாரு. ஆமா, இவனுங்க பண்ண டேஞ்சர் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அவங்க ஆர்ட்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். தேவையில்லாத விஷயங்களை சொசைட்டில திணிக்கிறாங்கன்றது. சோ அதை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அது எனக்கு ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்கும். இங்கேயும் நான் அப்படிதான் பாக்குறேன். அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. எல்லாருக்குமான ஸ்பேஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் லெஃப்ட் வந்து சில விஷயங்களை அவங்க கரெக்ட் நினைக்கிறதுக்காகவே சொசைட்டில திணிச்சிட முடியாது. ஏன்னா நானும் இங்க சொசைட்டில இருக்கேன். கரெக்ட். நீ கரெக்ட் நினைக்கிறனால நீ ஸ்கூலுக்குள்ள பூந்துட முடியாது. நீ கரெக்ட் நினைக்கிறதுக்காக ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள பூந்துட முடியாது, கவர்மெண்ட்டுக்குள்ள பூந்துட முடியாது. ஏன்னா நானும் இந்த சொசைட்டில இருக்கேன். லெஃப்ட் ரைட் எல்லாம் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் இங்க. சோ அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளும் அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் நீ என்னடா பண்ற அப்படிலாம் பண்ணவே கூடாதுடா, நீ இப்படி பண்ணனா உன்ன ஹிட்லரை தான் பண்ண, அது ஒரு கிரைமா பார்த்தாங்க. ஆமா ஆமா, என்ன பொறுத்தளவுல ஒருத்தன் இண்டிவிஜுவலா மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாம அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒண்ணு நீ உனக்கு பிடிச்சதை பண்ணிக்க, ஆனா மற்றவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அந்த லெவல்ல இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அது எல்லாத்துலயுமே நீங்க எக்ஸ்ட்ரீமா போனீங்கன்னா உங்களுக்கு எதிராகவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் உருவாகும். நீங்க தான் ட்ரம்ப் உருவாக்குனீங்க, நீங்க தான் ஹிட்லரை ஓரின சேர்க்கையாளர்களுக்கு எதிராக கடுமையா செயல்பட வச்சீங்க. நீங்க உங்க விஷயத்த உங்களோட வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும், இது நமக்குமே பொருந்தும். நம்மளுமே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போக கூடாது. இன்னொரு டேஞ்சர் மட்டும் சொல்றேன்னு, நான் வந்து இந்த வயசுலயும் கார்ட்டூன் பார்ப்பேன். இப்போ வந்து புதுசா இந்த கேட் வீடியோஸ்னு ஒன்று வரும். கேட்ஸ் வந்து ஏஐல உருவாக்குவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். கேட்ஸ் வந்து சாப்பிடும், சண்டை போடும். இப்போ குழந்தைங்களும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. நானே பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி வீடியோவிலையும் இந்த ப்ராபகண்டா நடந்துகிட்டு இருக்கு. சினிமால பயங்கரமா நடக்குது. எஸ்பெஷலி ஹாலிவுட் பாத்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொபகண்டா பண்றாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கார்ட்டூன்ஸ்ல சில சட்டிலா, சிம்சன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட கொண்டு வரது இருக்கு. சிம்சன்ல என்னைக்கு இருந்தோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் 100% நடக்குது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ நம்ம பாயிண்ட்டும் அதான் நான் சொல்றேன்ல, இத ப்ரொமோட் பண்றாங்கன்னா ஒரு குரூப்புக்கு அதனால அட்வான்டேஜும் இருக்கு. எஸ்பெஷலி லிபரல் லீடர்ஸுக்கு அதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. லிபரல்ஸை பொறுத்தளவுல ஏறக்குறைய 50 இயர்ஸ்க்கு மேல எந்த எதிர்ப்பும் இல்லாம கம்ஃபர்டபுளா யூரோப்லயும் அமெரிக்காலையும் பவர்ல உட்காந்துட்டாங்க. ஆமா,
இன்னைக்கு சூழல் மாற ஆரம்பிக்குது. சோ அவங்க என்ன பண்றாங்க, லிபரலிசம் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிட்டாங்க. அப்படியே நிக்காது இல்ல, ரைட் விங் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி லிபரல் ஐடியாஸும் அதே மாதிரிதான். ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் நார்மலா இருந்தது, ஃபாசிச எதிர்ப்பு அது நார்மலா இருந்தது. ஆனா போக 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 எக்ஸ்ட்ரீமா போறாங்க. நம்ம இந்த மாதிரி ஐடியாஸை புஷ் பண்றது, சொசைட்டியை கம்ப்ளீட்டா மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியா மாத்தணும், இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது, எல்லாமே மல்டி கல்ச்சுரலா இருக்கணும், எல்லா நாட்டிலும் எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்கணும், தேசிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஓப்பனா பேசினாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமா அவங்க சொசைட்டியை இன்னொரு இடத்துக்கு தள்ளுறாங்க. சொசைட்டிக்கு நேச்சுரலா ஒரு ஒழுங்கு இருக்கு, நீங்க அதை ரொம்ப மாத்த முடியாது. ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா நீங்க மாத்தினீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிரும், சொசைட்டி கிராக் ஆயிரும். நீங்க சிட்டியில உட்கார்ந்துகிட்டு 100 பேர் இருக்கிறது நீங்க மட்டும் சொசைட்டி கிடையாது. இப்ப அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்க, டெக்ஸஸ்லயும் இருப்பான், அவன் கன்சர்வேட்டிவா இருப்பான், அவன் ரஃபாவும் இருப்பான். அதே மாதிரி தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சிட்டிஸ்ல சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம். ஆனா மக்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க, ஒவ்வொரு வியூஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு ஐடியாவை எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணீங்கன்னா இன்னொரு குரூப் அங்க போல்ரைஸ் ஆயிடுவான். ஸோ அதனால எல்லா இடத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாட்டி கிரியேட் ஆகும். இப்ப ரீசெண்டா இப்போ மேரேஜ் பத்தி ஒரு வீடியோ கால் மாதிரி ஒரு கார்பரேட் லேடி வந்து மேரேஜ் பண்ணாம இருக்கிறது முற்போக்கு அப்படின்ற துணியில பேசியிருப்பாங்க. நாட்டுக்கு அது நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்றது இது ப்ரோக்ரசிவ் இந்தியா இதுதான் காட்டுதுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸ்ரீதர் வேம்பு அதுக்கு பதிலடி கொடுத்திருப்பாரு. நம்ம தேசிய கடமை, தேச கடமைன்ற மாதிரி அவரு பேசியிருப்பார். நிறைய பேர் சீக்கிரமா கல்யாணம் பண்றது நல்லதுன்ற தொழில அவரு பேசியிருப்பார். அதுல சில பேர் நான் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்க அவங்க மறுக்கிறாங்க. அவங்க நிறைய பேருக்கு புரியல நான் என்ன கான்செப்ட்ல பேசுனேன். ஆக்சுவலா நான் சொன்ன அந்த வீடியோல சொன்ன விஷயம் என்னன்னா, இதேதான். உனக்கு சீக்கிரம் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா நீ சீக்கிரம் பண்ணு, லேட்டா பண்ணணும்னு விருப்பம் இருந்தா லேட்டா பண்ணு. அது ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதுக்குள்ள நீங்க தேசப்பற்று, தேச நலன், முற்போக்கு இதெல்லாம் கொண்டு வராதீங்க. அப்படிலாம் நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஒரு இண்டிவிஜுவல் மேல போடுறீங்க. அது போடாதீங்கன்றதான் அந்த வீடியோவோட பாயிண்ட். இதுல எனக்கு பர்சனலா சில வியூஸ் உண்டு. என்ன பொறுத்தளவுல சீக்கிரம் பண்ணா நல்லது. ஒரு ஃபேமிலியா இருந்தா சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு குழந்தையோட ஒரு குடும்பத்தோட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான டேட்டா இருக்கு. தனியா ஒரு மனிதன் இருக்கிறத விட குடும்பத்தோட இருக்கும்போது, சொசைட்டியோட கனெக்டா இருக்கும்போது அவன் இன்னும் ஹி இஸ் மோர் ஹாப்பி. அது என்னோட பர்சனல் வியூ. அதுக்கு நான் ஸ்ரீதர் வேம்பு சப்போர்ட் பண்ற அர்த்தம் கிடையாது. ஓ, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப ஒரு இண்டிவிஜுவலுக்கு தனியா இருக்கணும்னு விருப்பம் தான் தனியா இரு, சேர்ந்து இருக்கிற விருப்பம் இருந்தா சேர்ந்துரு. அது உன்னோட பர்சனல் வியூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போசிட் வியூ உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன மாதிரிதான் பிஹேவ் பண்ண அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ள தேசப்பற்று, அதுக்குள்ள தேச நலன், இல்லைன்னா பொருளாதார வளர்ச்சி, முற்போக்குத்தனம் இதெல்லாம் கொண்டு வர வேண்டாம். அது என்னோட பர்சனல் சார்ந்த விஷயம். நான் நாளைக்கு தேச நலனுக்காக 4 குழந்தையை பெற்றுக்கிட்டு சரியா வளர்க்கலன்னா அப்ப யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான். சுத்தி இருக்கவனுக்கு தான் பிரச்சனை, நமக்கு கூட பிரச்சனை இல்லை, சுத்தி இருக்கவனுக்கு தான் பிரச்சனை. கரெக்டா வளர்த்தாதானா குழந்தை கரெக்டா சொசைட்டில செய்ய வேண்டிய வேலையை செய்யும். சோ அந்த ஆங்கிள் தான் நான் இங்கேயும் அப்ரோச் பண்றேன். பர்சனல் வேற, சோசியல் வேற. அதை கரெக்டா நம்ம டிவைட் பண்ணிக்கணும். நம்ம பர்சனல் ஸ்பேஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லா அதனால நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இதுல இந்த கலாச்சாரம்லாம் வளர்ந்தா இன்னும் 10 வருஷத்துல தமிழர்கள் மொத்தமா அழிஞ்சிருவாங்க. இங்கேயுமே சிக்கல் என்னன்னா கவர்மெண்ட் மூக்க நுழைச்சதுதான் தப்பு. நீங்க ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்காதீங்க, அது உங்க வேலை கிடையாது. அவன் 2 குழந்தை பெத்துக்கிறான்னா இன்னொரு விஷயம், அதுக்கான வேலையை கிரியேட் பண்றதா உங்க வேலை. அந்த எக்ஸ்ட்ரா பாப்புலேஷனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு இல்ல நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கோ, ரெண்டு குழந்தைய பெத்துக்கோ, அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. அப்புறம் கம்மியானதுக்கு அப்புறம் அதிகமான குழந்தைய பெத்துக்கோ, இதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கு. என்ன ரிமோட் கண்ட்ரோலா? அவன் அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவனோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவன் முடிவு பண்ணிப்பான். இங்க போய் நீங்க எதுக்கு உங்க மூக்க நுழைக்கிறீங்க? அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் பொறுத்தளவுல 2 விதமான பார்வை இருக்கு. ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். அடுத்த கேள்வி என்னன்னா, நேற்றைக்கு புதுச்சேரியில் நடந்த செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளரை ஒருமையில பேசிட்டாரு, கடுமையா திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது தொடர்பா அவர் மேல 3 பிரிவுகளின் கீழே வழக்கும் பதியப்பட்டிருக்கு. நீங்க அதை பாத்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா, மீடியால ஒரு விதமான ஒரு ட்ரெண்ட் இருக்கு. லீடர்ஸோட வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. விஜயகாந்த் அவர்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் அவர்களை கோவப்படுத்துற மாதிரி 2 விஷயத்த பேசினா அவர் பட்டன் டென்ஷன் ஆவாரு, தூக்கி அடிச்சு ஆவாரு.
அதை யூஸ் பண்ணலாம். ஒண்ணு அதை யூஸ் பண்ணி டிஆர்பி கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவது விஜயகாந்த் அவர்களை ஐசோலேட் பண்ணலாம். ஓகே, அவருக்கு எதிரான ஒரு கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணலாம். அடுத்து அவரே வெளியே வர தயங்குவாரு, வெளியே வந்தா கடுப்பேத்துறானுங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது நடக்கும். இப்ப நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன் ஒரு இடத்துக்கு, என்ன 2 தடவை கோவப்படுத்தினா 3 தடவை போக மாட்டேன். நேச்சுரலா இதுதான். நம்ம பிரஸ் மீட்டுக்கு போனா நம்மள கடுப்பேத்துறாங்க இவங்க அப்படின்னா போக மாட்டாங்க. அது ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா சில அரசியல் கட்சிகளை குறிப்பா பார்த்து டார்கெட் பண்றாங்க. இந்த பேசுறவங்க எல்லாம் நாங்க ஒரு பத்திரிகையாளர்களா எங்க கடமையை பண்றோம், நாங்க நியாயமான கேள்விகளை கேட்கிறோம், முடிஞ்சா பதில் சொல்லுங்க, சொல்லாம போங்கலாம் சொல்றாங்க. இந்த நியாயமான கேள்விகளை எல்லாரும் பார்த்தும் கேட்கறது இல்ல. சரியா சொன்னீங்க. சில தலைவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறதே கிடையாது. சோ இதுக்கு பின்னாடி ஒரு டிசைன் இருக்கு, ஒரு அஜெண்டா இருக்கு. கரெக்டா சில தலைவர்களை குறி வச்சு அடிக்கக்கூடிய ஒரு அஜெண்டா இருக்குங்க. அது என்டையர் மீடியா இண்டஸ்ட்ரிக்கே டேஞ்சர். ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரி எப்ப செழிப்பா இருக்கும்னா ஒரு ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அப்பதான் கருத்து பரிமாற்றம் நடக்கும். ஒரு தலைவர் வராருன்னா அவர் ஃப்ரீயா அவர் கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க அப்கோர்ஸ் டஃப்பான கேள்வி கேளுங்க, அதை டீசெண்டா கேளுங்க, அவரை ப்ரொவோக் பண்ற மாதிரி கேட்காதீங்க. கேட்கும்போதே நக்கலா கேட்கறது, திமிரா கேட்கறது. அவன் உட்கார்ந்துருக்கு தலைவர், இதே திமிரோட எல்லாரையும் கேட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. அது சில இடங்கள்ல தெரியுது, தெரியுது. அப்ப அந்த இடங்கள்ல கேட்கறது இல்ல. சில பேர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி டஃபா கேட்கறது. இப்ப நான் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், டஃபான கொஸ்டின்ஸ் கேட்கிற ஒரு ரெப்புடேஷன் அந்த காலத்துல உண்டு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்ப என்னன்னா என் வசதிக்கு சில பேர்ட்ட நான் டஃபா கேட்டுட்டு சில பேர்ட்ட லீனியண்டா இருக்க முடியாது. கேட்டா எல்லாரையும் டஃபா கேட்கணும், இல்லைன்னா எல்லாருக்கும் அந்த ஃப்ரீ ஸ்பேஸை கொடுத்துடணும். சோ இன்னைக்கு பாலிசி சேஞ்ச் ஆயிருச்சு, எல்லாருக்குமே ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், யார் வந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம். ஈவன் டிவிகேவை நம்ம இவ்வளவு விமர்சிச்சாலும் டிவிகே காரங்களுக்கு நம்ம ஃப்ரீயான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். அவங்க இங்க வரதான் தயங்குவாங்களே தவிர அவங்கள போய் கார்னர் பண்றது, அவங்கள பேச விடாம ஸ்டாப் பண்றது, அவங்களை இன்சல்ட் பண்றது, இந்த விஷயம் எல்லாம் பண்ணதே இல்லை. வாங்க பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு தான் நாமளும் சொல்றோம். இதே மாதிரி நம்ம பொலைட்டா அவங்க கிட்ட பேச போறோம். அப்கோர்ஸ் நம்மளோட மாற்றுக்கிறது நம்ம முன்வைப்போம். நம்ம ஆடியன்ஸ் கூட சில கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, என்ன சம்மந்தமான டிவி காரங்களா கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு. அது பாயிண்ட் கிடையாது. அதே மாதிரி சொசைட்டிலையும் ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அதுக்கு அப்ப நீங்க இந்த மாதிரி அஜெண்டாவோட சில பொலிட்டீஷியன்ஸை டார்கெட் பண்ணீங்கன்னா, ஒண்ணு பொலிட்டீஷியன்ஸ் உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க, ரெண்டாவது பொலிட்டீஷியன்ஸும் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. இப்ப அண்ணாமலையில அக்ரெசிவா சில பத்திரிகையாளர்கள் டீல் பண்ணிருக்காரு. அது காரணம் நீங்க ஸ்பெசிபிக்கா அவரை டார்கெட் பண்ணி பண்றது. இப்ப அண்ணாமலையோட பொலிட்டிக்ஸை நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா நீங்க அதை அவர்கிட்ட நீங்க ஸ்ட்ராங்கா கிரில் பண்ணி கேக்குறீங்கன்னா அதை நீங்க திமுக டீம் பண்ணணும். கண்டிப்பா வெறுமனே பிஜேபி கிட்ட மட்டும் பண்ணக்கூடாது, திமுக கிட்டையும் பண்ணணும், அதிமுக கிட்டையும் பண்ணணும், மற்ற கட்சிகள்கிட்டையும் பண்ணணும். இங்க அந்த ஸ்பேஸ் இல்ல. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான ஒரு போலரைசேஷன் நடக்குது. சில கட்சிகளுக்கு மீடியா மேல ஒரு கோபம் வருது. அப்ப பிஜேபிக்கு அந்த ஒரு பார்வை இருக்கு, நம்ம மீடியா நம்மள வேணும் டார்கெட் பண்றாங்க. என்டிகேவுக்கு அந்த பார்வை இருக்கு. சில பத்திரிகையாளர்களை விட்டு ரெகுலரா என்டிகேவை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பார்வை இருக்கு. டிஎம்டிகேவுக்கு அந்த பார்வை இருக்கு. டிஎம்டிகே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இந்த விஷயத்தால. ஆமா, உண்மை. சோ அப்ப என்ன ஆகுது, சில கட்சிகள் மீடியாவை நெகட்டிவா பிஎம்கேவுக்கு உண்டு, பிஎம்கேவுக்கும் மீடியா நம்மள மோசமா டீல் பண்றாங்கன்ற பார்வை உண்டு. இது நல்லது இல்ல, மீடியாவுக்கு இது நல்லது இல்ல. அப்ப அந்த கட்சிக்காரங்க ஓபன் அப் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க மீடியாவோட என்கேஜ் ஆகிறது கம்மியாயிரும். இப்ப பிரேமலதா விஜயகாந்த் பெருசா மீடியா கிட்ட வரதே கிடையாது. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அது நமக்கும் லாஸ் தானே, மீடியாவுக்கு லாஸ் தானே. அப்ப அண்ணன் சீமானை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தணும் என்கின்ற நோக்கத்திற்காகவே நேற்றைக்கு அந்த செய்தியாளர் அண்ணன் சீமானை தூண்டுற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. இன்னைக்குன்னு பாக்கல, அது இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் தொடர்ச்சியா தான் நானும் கேட்கிறேன். இப்ப நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடியோவை 5-10,000 பேர் பாக்குற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நம்மளை விட்டுருவாங்க. இதே நம்ம வீடியோ 1,00,000 போதுன்னு வச்சுப்போமே, நம்மள ஜோக்கராக்க முயற்சி பண்ணுவாங்க. நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா அதை மட்டும் கட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நான் இன்னொரு டாக்டிக்ஸை சொல்லட்டுமானு, யாருன்னே சொல்ல மாட்டாங்க, நாங்க புதுசா சேனல் தொடங்கி இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நாமளும் போய் கொடுப்போம். ஆனா அங்க போனா நம்மள உட்கார வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க. இவங்க இவ்வளவுதான்ப்பா, இவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி. ஒரு இண்டிவிஜுவலா நம்ம அந்த இடத்துக்கு இறங்கியே போக கூடாது. இன்னொருத்தனோட லைஃபை டிஸ்ட்ராய் பண்ற ஒரு விஷயத்தையோ, இன்னொருத்தனோட ரெப்புடேஷனை உடைக்கக்கூடிய வேலையோ அது நம்ம வேலை கிடையாது. இப்போ ஒருத்தன் கருத்தியல் ரீதியா நமக்கு எதிராக பேசுறான், நமக்கு அதுல மாற்று கருத்து இருக்குன்னா அதுல நம்ம கவுண்டர் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் வளர்ந்து வரான், அவன் பொழப்ப காலி பண்ணும், அவனை அடிச்சு காலி பண்ணும், இந்த எண்ணமே இருக்கு பாருங்களேன், தவறான எண்ணம். இதனால நம்ம வீழ்றோமோ இல்லையோ அதை செய்யறவன் கண்டிப்பா ஒரு நாள்ல வீழ்வான். ஏன்னா உனக்கு நெகட்டிவான மைண்ட் இருக்கு.
நீ இப்ப ஒருத்தர் இங்க இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க. அவர் இடத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க உங்களை மேம்படுத்திக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றது, அவன் அடிச்சு உங்க லெவலுக்கு கீழே இருக்கிறது. அப்ப நீங்க உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எதிராகவே நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. பாசிட்டிவான ஒரு மைண்ட் இல்ல, பாசிட்டிவான அப்ரோச். நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும், உங்களுக்கு எதிராக தான் இது திரும்பும். சோ இந்த மாதிரி நெகட்டிவான அப்ரோச் தான் கையில எடுக்கிறான்னா லாங் ரன்ல நம்ம ஜெயிக்க போறோம்னு அர்த்தம். ஷார்ட் ரன்ல அவனுக்கு பலன் கிடைக்கும், ஷார்ட் ரன்ல அவன் ஜெயிப்பான். ஆனா லாங் ரன்ல நம்ம ஜெயிப்போம்னு அர்த்தம். சோ அதனால இந்த ஒரு விஷயம் இருக்கு. எவனாவது ஒருத்தன் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக பேசுறானாலோ, ஒருத்தன் தைரியமா சில முக்கியமான விஷயங்களை பேசுறானாலோ, அவனை டார்கெட் பண்றதுக்கு நிறைய ஆயுதங்களை கையில் எடுக்கிறது. இந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் ஒரு ஜோக்கர், அவர் பாருங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றாரு, இங்க அவருக்கு வாய் குளறிடுச்சு, அங்க இப்படி பேசினாரு, இங்க அப்படி பேசினாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு, அங்க ஒரு கான்டெக்ட்ல பேசியிருப்பாரு, இங்க ஒரு கான்டெக்ட்ல பேசியிருப்பாரு, அது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க, கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த விஷயங்களை பிளான் பண்ணி பண்றாங்க. இது ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரியான ஷார்ட் கட்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு கெயின் கொடுக்கும், லாங் டேர்ம்ல உங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகும், மூஞ்சிலே அது பேக் ஃபயர் ஆகும். அதுக்கான டைம் வரும்போது கரெக்டா பேக் ஃபயர் ஆகும். சரி, ஆனா இது ஒருத்தனோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கழிவை தான் காட்டுது. இன்னொருத்தனை நம்ம அடிக்கணும்னு ஒருத்தனுக்கு தோணுதுனாலே அவன் மென்டலி வீக்கா இருக்கான்னு அர்த்தம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் என்ன யோசிப்பானா, நம்மள எப்படி க்ரோ பண்ணலாம்னு தான் யோசிப்பான். ஆடா பாத்துக்கலாம். அவன் எனக்கு ஒரு கருத்தியல் இருக்கு, எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அவனுக்கு இன்னொரு ஐடியாலஜி இருக்கு. நான் ஒரு ஐடியாலஜியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கனாலே அந்த ஐடியாலஜி மேல நம்பிக்கை இருக்கணும். என் ஐடியாலஜி சிறந்த ஐடியாலஜின்றனாலதான் அது மேல எனக்கு பற்று இருக்கு. அப்ப அந்த கான்பிடன்ஸோட நான் என்ன பண்ணுவேன், என் ஐடியாலஜி அவனை மோதுறேன் அப்படின்ற இடத்துக்கு அவன் வரணும். ஆனா அது இல்லாம பர்சனல் அட்டாக் பண்றானாலே உன் ஐடியாலஜி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. நீ வேற ஏதோ காரணத்துக்காக அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க, பணத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஐடியாலஜிய சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்புறம் இந்த ஓட்ட வண்டி வச்சு நீ இடம் சண்டைக்கே வர முடியாது. கரெக்ட். இன்னைக்கு மேபி வந்துட்டு அதிகாரம் இருக்கிறனால சில விஷயங்கள் நீ பண்ணா, நாளைக்கு நீ தோத்துருவ. கரெக்ட் தான். சரி, பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.